கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாட்சி சொல்லுவது அல்ல, சாட்சியாக வாழ்வது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாட்சி சொல்லுவது அல்ல, சாட்சியாக வாழ்வது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மைக்க பிடிச்சி உபவாச ஜபத்தில் ஒரு பாட்டை படித்து சாட்சி சொல்லிவிட்டு கடந்து போவதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவியிலே அனலாக இருப்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசிப்பது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருக்கு இன்றைக்கு யார் தேவை தெரியுமா? வெளியே இருந்த உங்களை, ஒரு காலத்தில் நம்ம வெளியே இருந்தோம், தேவனை அறியாதவர்களாக இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்து ஏன் சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? அவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை என்ன பண்ண விரும்புகிறார்? பயன்படுத்த விரும்புகிறார். அவர் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்த விரும்புகிறார். அப்போ அவர் உங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். அப்ப யார் உங்களை ஆயத்தமாக்க முடியும் அப்படின்னா, உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியாது. உங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்கு உங்களுக்குள்ளே ஒருவர் வந்து வாசம் பண்ண வேண்டும். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா.